ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினாபாண்டி சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டி நகர் தி சென்னை சில்க்ஸில் தான் இருக்கோம். இந்த செக்ஷனை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், இன்னைக்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். பட்டு புடவைகள், அதுவும் பிரைடல் சாரீஸ். இது பிரைட்ஸ் மட்டும்தான் கட்டணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இது இன்கேஸ் உங்களால் வந்து ஒரு 8K 10K வந்து அஃபோர்டபுள் பண்ண முடியுமா, நம்மளுமே வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். பட் இதோட சாரீ பேர் வந்து நம்ம பிரைடல் சாரீஸ் தான் யூஸ்வலாக சொல்லுவோம். ஸோ பிரைடல் சாரீஸில் நல்லா ஒரு வைப்ரண்ட்டான கலர்ஸ் எல்லாமே நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சனாபாண்டி சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். சென்னை சில்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் சாரீஸ்லேயே பிரைடல் சாரீஸ் நிறைய வெரைட்டிஸ் அண்ட் கலர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பட் இன்றைக்கி நம்ம பார்க்குறது எல்லாமே நான் ஹேண்ட் பிக் பண்ண கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு வந்து பார்க்கும்போது இந்த சாரீ நல்லாயிருக்கு, இதை ஓப்பன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்கிற சாரீஸ் எல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்கலாம். யூஸ்வலாக பிரைடல் சாரீஸ்னாலே ஒரு ரெட் கலர் தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த ரெட்டில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் சரியும் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பல்லுவும் நல்லா கிராண்டாக இருக்குது. ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியான மஸ்டர்ட் எல்லோ கோல்டன் கலர் மிக்ஸ்டான மாதிரியான ஒரு ஷேட் தான். ஒவ்வொரு சாரியோட ப்ரைஸுமே நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு டார்க் ஸ்கை ப்ளூ கலர். இதுலேயுமே உங்களுக்கு வந்து பார்டர் நல்லா ஒரு கோல்டன் சரியில் தான் வந்து வந்திருக்கு. நல்லா ஒரு கிராண்ட் பல்லுன்னு சொல்லலாம். இது வந்து நமக்கு ஆல் ஓவர் சாரீவே வந்து நல்ல ஒரு வைப்ரண்ட்டாக இருக்கும் பார்க்கும்போதே. வாவ்! நல்லா இருக்குல்லன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கு அப்படியே வந்து கொஞ்சம் பேரட் க்ரீன்லேயே மைல்ட் க்ரீனில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அட்ராக்டிவான கலர் தான். இந்த சாரியோட ப்ரைஸ் 7495, கிட்டத்தட்ட 7500 சொல்லலாம். யூஸ்வலாக நமக்கு இந்த மாதிரி பட்ஜெட்டில் வந்து நிறைய பேர் என்கேஜ்மெண்ட்க்கு தான் வந்து வியர் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து இது 10K வந்து பிரைடல் சாரீஸுமே வந்துருக்கும். ஸோ நம்மளோட கல்யாண சாரியோட பட்ஜெட்டை பொறுத்து தான் நம்ம சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்க்குறது ரொம்பவே சட்டில்டான கலர். யூஸ்வலாக இந்த மாதிரி கலர்ஸ் வந்து கிறிஸ்டியன் பிரைட்ஸ் வந்து ரொம்பவே விரும்புவாங்க. குறிப்பாக சர்ச் வெட்டிங் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த மாதிரி கலர் சாரீஸ் வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஈவன் விடிவியில் கூட இந்த மாதிரியான சட்டில்டு கலெக்ஷன்ஸ் தான் வந்து வியர் பண்ணியிருப்பாங்க த்ரிஷா கூட. இதுக்கு அப்படியே நல்லா ஒரு லைட் லாவெண்டரில் வந்து ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஆல் ஓவர் சாரீ வந்து அதோட பிரிண்ட்டுமே நல்லா ட்ரையாங்கிள் போட்டு அழகாக வந்து இருந்தது. இந்த சாரியோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 10,000. 10,000க்கு 5 ரூபா தாங்க கம்மி. அதனால தான் நான் 10,000 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை அந்த சார் வந்து வச்சு காட்டும்போது நமக்கே சூப்பராக இருந்துச்சு. அண்ணா செம்மையாக இருக்குண்ணா, பரவாயில்லையே நல்லா சேல்ஸ் பண்ணுறீங்களேன்ற மாதிரி ஒரு தாட் இருந்தது. இத்தனை கலர்ஸ், இத்தனை வெரைட்டிஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் காமிச்சா நல்லாயிருக்கும் நம்ம வீடியோவில், எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும். சும்மா எல்லாமே எடுத்து காமிக்கிறத விட, பார்க்கும்போது நல்லா அட்ராக்டிவாக நமக்கு கண்ணை வந்து பறிக்கிற மாதிரியான இருக்க சாரீஸ் வந்து பார்த்தா, இன்னும் கொஞ்சம் வீடியோவில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும்னு சொல்லி, நான் இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே வந்து நான் காட்ட மாட்டேன். அதுலேயுமே நமக்கு குறிப்பாக வந்து இது ஓப்பன் பண்ணால் நல்லா தெரியுமே, சூப்பராக இருக்குது, நல்லா கிராண்டாக இருக்குது, இந்த மாதிரி சாரீஸ் தான் நான் வந்து மோஸ்ட்டாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணியுமே காட்டியிருக்கேன். நான் இந்த வீடியோவில் வந்து 2 சாரீஸ் வந்து வியர் பண்ணுமே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து நீங்கள் எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். யூசுவலாக சாரீ பொறுத்த வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஒரு தனி அழகு. அதே நம்ம மேலே வச்சு காட்டினா அது வந்து வேறு மாதிரியான ஒரு அழகுன்னு கூட சொல்லலாம். இது வந்து ஒரு மல்டி கலரான சாரீன்னு சொல்லலாம். இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் இருக்குது, கோல்டன் இருக்கும், ஒரு மாதிரியான வயலட் கலர் வந்து இன் பிட்வீன் வந்து உங்களுக்கு அந்த பிரிண்ட்ஸில் வந்து வந்திருக்கும் வீவிங்ஸில். ஸோ நீங்கள் ஜூம் பண்ணி கிட்ட பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே வந்து தெரியும். பட் அவுட்லுக் பார்க்கும்போது உங்களுக்கு கோல்டன் சரியில் தான் மோஸ்ட்டாக இருக்கிறதுனால நல்லா ஒரு கோல்டன் லுக் வந்து கொடுக்கும். ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாம்பழ கலர்னு கூட சொல்லலாம். ஒரு ஆரஞ்சு வந்து ஒரு மாம்பழ ஆரஞ்சு மாதிரி ஒன்று செம கலர். நாங்க கேட்காமலே அந்த அண்ணா ஒவ்வொரு சாரியுமே வந்து வச்சு காட்டினாங்க. இந்த மாரி வச்சா தான் மேம் உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். பாருங்க கலர்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி காட்டும்போது நமக்கே பரவால்ல நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்கை ப்ளூ கலர் தான். பட் உங்களுக்கு பல்லு வந்து அப்படியே கான்ட்ராஸ்ட்டா குடுத்துருக்காங்க. ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு கலர் ஷேட்ன்னு கூட சொல்லலாம். நல்லா ஒரு குங்கும கலர் அண்ட் பர்பிள் கலர் மிக்ஸ் பண்ண மாரியான ஒரு ஷேட் ப்ளவுஸ பொறுத்தவரைக்கும்.
இதோட பல்லு எல்லாமே நல்லா ரிச்சா, கிராண்டா வந்து இருக்கு. இந்த மாரி சாரீஸ்லாம் நம்ம ரொம்ப ஆரி ஒர்க்ஸ் போடாம, கொஞ்சம் கம்மியான ஒர்க்ஸ் போட்டோம்னா, இன்னும் வந்து நமக்கு சாரி சூப்பரா தெரியும். ஏன்னா சாரியே செம்ம கிராண்டா இருக்கு அதோட வீவிங்ஸ் எல்லாமே. ஸோ ப்ளவுஸ் வந்து நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியா அப்படி இல்லன்னா நம்ம வந்து நெட்ல வந்து வியர் பண்ணி போட்டாலுமே சூப்பரா இருக்கும். இப்போலாம் நெட்ல ப்ளவுஸ்ல ஆரி ஒர்க் பண்றது தான் இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டுருக்கு. ஸோ அது மாரியுமே நம்ம இந்த சாரீக்கு ட்ரை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த சாரீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டபுள் ஷேடட்ல வந்து இருக்கும். பார்டர் வேற கலர்ல இருக்கும். பாடி வந்து வேற கலர்ல இருக்கும். பட் இந்த சாரீ வந்து நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ. பார்டர் வந்து ரொம்பவே பெரிய பார்டர். கிட்டத்தட்ட 2 ஜான் வந்து வரும். அதுவும் உங்களுக்கு சில்வர் ஸ்டோன்ல வந்து குடுத்துருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. வீடியோல எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல. நேர்ல பார்க்கும்போது எனக்கு வாவ்! செம்மையா இருக்குல்ல. இது நம்ம வியர் பண்ணா எப்படி இருக்குன்ற மாரி ஒரு ஃபீல் நமக்கு குடுக்கும்ல. ஸோ அந்த மாரி இந்த ஃபீல் வந்து எனக்கு இந்த சாரீக்கு பர்ட்டிகுலரா கிடைச்சது. இந்தோட சாரி பிரைஸ் வந்து உங்களுக்கு 9500. அகைன் ஒரு ரூ. 5 தான் கம்மி. இந்த சாரி வந்து அகைன் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பார்டர். எனிவேஸ் நம்ம பிரைடல் சாரீஸ்லாம் பொறுத்தவரைக்கும் இவ்ளோ பெரிய பார்டர் வச்சு நம்ம வியர் பண்ண மாட்டோம். இப்போ வந்து இந்த ஃபேன் மாரி ப்ளீட் குட்டி, 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 குட்டியா வந்து வைக்கிறது வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டுருக்கு. இதே பார்டர் வந்து 3ஆ கூட மடிச்சு வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் எனிவேஸ் இந்த சாரீலாம் பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. நம்ம பிரைட் இல்லாதவங்க வந்து வியர் பண்ணோம்னா, இந்த சாரீலாம் ஒன் சைட்ல நம்ம விட்டோம்னா ப்ளீட்டு சூப்பரா இருக்கும். ஏன்னா இந்த மாரியான கிராண்ட் ஒர்க் இருக்க சாரீஸ் எல்லாமே கிராண்ட் பல்லு இருக்க சாரீஸ் எல்லாமே நம்ம ஒன் ஃப்ளீட் விடும்போது, அதோட அழகு வந்து தனின்னு கூட சொல்லலாம். யூசுவலா குஷ்பு மேம்லாம் நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா எல்லாமே வந்து அவங்க ஒன் சைட்ல தான் சாரி விட்டுருப்பாங்க. நீங்க வேணா அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் செக் பண்ணி பாருங்க. ஒரு சில சாரீஸ் தான் அவங்க ப்ளீட் எடுத்து வச்சிருப்பாங்களே தவிர, மத்த எல்லா சாரீஸுமே அவங்க வந்து ஓப்பனா ஒன் சைட்ல தான் வந்து விட்டுருப்பாங்க. அதுவும் அவங்க கலருக்கு வந்து அது தனியா தெரியும். இது வந்து ஒரு மாதிரியான அக்வா ப்ளூ கலர் சாரி. அது உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, சிமிலர் டைப் ஆஃப் ரன்னிங் ப்ளவுஸ் தான் வந்திருக்கும். உங்களுக்கு பாடி வந்து ஃபுல்லாவே சில்வர் ஜரியில இருக்கும்போது, ப்ளவுஸ்ல வந்து உங்களுக்கு அந்த சில்வர் ஜரி கொஞ்சம் கம்மியா இருக்கனால, கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டா வந்து லுக் இருக்கும். இதோட ப்ளவுஸ் எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது, கொஞ்சம் சில்வர் ஜரி இருக்க மாரி ஸ்டிச் பண்ணோம்னா, அது நமக்கு நல்லா ரிச் அண்ட் ராயல் லுக் வந்து குடுக்கும். இந்த சாரி பார்க்கும்போது எனக்கு எனக்கு கட்டி பார்க்கணும்னு தோணுச்சு. சரி ஓகே நம்ம இதையுமே வந்து வச்சு பார்க்கலாம். எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்குமே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இது நம்ம கட்டுனோம்னா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதான்ட்டு. அந்த அக்கா வந்து அழகா வந்து எடுத்து குடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து எப்படி தான்டா இவங்க டக்கு டக்கு டக்குன்னு ப்ளீட்ஸ் வைக்கிறாங்க. நான்லாம் சாரி கட்டணும்னா 10 நிமிஷத்துலேருந்து 1/2 அன் ஹவர் வரைக்கும் ஆகும். முன்னாடியே நான் வந்து ப்ளீட்டிங் எடுத்து அயர்ன் பண்ணிட்டேன்னா, ஒரு 10 மினிட்ஸ்ல கட்டிடலாம். ப்ளீட் வந்து எடுக்கல. அந்த டைம்ல தான் ப்ளீட் எடுக்கணும்னா எனக்கெல்லாம் 1/2 அன் ஹவர் ஆயிடும். இவங்கலாம் வந்து நமக்கு 1 மினிட்லேருந்து 2 மினிட்ல வந்து ஃபுல் சாரி வந்து அழகா கட்டி விட்டுறாங்க. ஆக்சுவலா எனக்கு ஃபுல்லாவே கட்டி விடுறேன்னு சொன்னாங்க. எனக்கு ஃபுல்லாலாம் வேண்டாக்கா. எனக்கு ஜஸ்ட் இந்த இடத்துல ப்ளீட் வச்சு, ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குன்னு மட்டும் எனக்கு லுக் வச்சு காட்டுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அவுட்லுக். செம்மையா இருக்குல்ல? யூசுவலா வந்து இதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க கலர்ஸ். நம்ம டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வேற மாரியா ஒரு கலர்ஸ் இருக்கும். ஈச் 10 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரெண்டிங் வந்து மாறும். பிரைடல் சாரீஸ் பொறுத்தவரைக்கும். இப்போ வந்து யூசுவலா இந்த மாரி ப்ளூ கலர்ஸ் வந்து நெறைய பிரைட்ஸ் போட்டு நான் பார்த்துட்டுருக்கேன். இந்த சாரீக்கு வந்து விக்டோரியன் ஜுவல்ஸ்லாம் வந்து வியர் பண்ணோம்னா, இன்னும் அட்ராக்டிவா வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சாரீ வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரெட், ஆரஞ்ச் அப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல பர்பிள் பார்டர். ஸோ எல்லாமே வந்து மிக்ஸ்டா ஒரு மல்டி கலர்ல தான் இருக்கும். அங்கங்க உங்களுக்கு பூட்டாஸ்லயுமே வந்து அந்த பர்பிள் கலர் வந்து இன் பிட்வீன் வந்திருக்கும். பார்டர்லயுமே உங்களுக்கு அந்த பர்பிள் கலர் வந்து இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மல்டி கலர்ல லுக் சூப்பரா இருந்துச்சு. அகைன் இதுலயுமே கிராண்ட் பல்லு இருந்தது. அந்த வீவிங்ஸ்லாம் பார்க்கும்போது செம்மையா இருக்கு. என்னதான் சொன்னாலும் சில்க் சாரீ வந்து ஒரு அழகுன்னு கூட சொல்லலாம். இந்த சாரியோட ப்ளவுஸுமே உங்களுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டா தான் வந்து குடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டார்க் பர்பிள் கலர். இன் பிட்வீன் வந்து உங்களுக்கு கோல்டன் ஜரில பூட்டாஸ் வந்து வந்திருப்பாங்க அங்க. ஆல் ஓவர் த ப்ளவுஸுமே வந்து நல்லா ஹெவி ஒர்க் குடுத்துருக்காங்க. ஸோ இவ்ளோ கிராண்டா இருக்க சாரிய நம்ம வச்சு பார்க்காம விட்டுட்டோம்னா, நமக்கு நைட் அன்னைக்கு தூக்கம் வராதுல்ல. அதனால அதையுமே நான் வந்து வியர் பண்ணி காட்ட சொல்லியிருந்தேன். இதுவுமே நமக்கு ஃபுல்லாலாம் வேண்டாம். ஜஸ்ட் நமக்கு மேல மட்டும் இந்த ப்ளீட்ஸ் எடுத்து காட்டுனா எந்த மாரி லுக் இருக்குமோன்ட்டு. நிஜமாவே நம்ம மூஞ்சி தானா இதுன்ற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். எப்போ தெரியுமா? நம்ம இந்த மாரி கடைங்கள்லலாம் போயிட்டு, மிரர்ல நமக்கு சாரி கட்டும்போது பார்த்தா, வீட்ல இருக்க கண்ணாடில பார்த்தா நம்மள மொக்கையா காமிக்குது. இதே கடையில இருக்க மிரர்லலாம் பார்த்தா, இவ்ளோ அழகா காட்டுதே! நம்மள பார்க்கறதுக்கே கொஞ்சம் பொம்மை மாரி இருக்கே! அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். இது எனக்கு மட்டும் கிடையாது. உங்களுக்குமே வந்து. ஏன்னா, அங்க இருக்க லைட்டிங்ஸ் அப்படி. வீட்லலாம் நம்மளால இவ்வளோ லைட்டிங்ஸ்லாம் வைக்க முடியாது. ஸோ, கடையில வந்து அந்த லைட்டிங்ஸ நம்ம சாரிலாம் நம்ம வச்சு பார்த்தோம்னா, அந்த மொமெண்ட்ட மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே வீடியோவா கேப்சர் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் நான் உங்கள வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சனா பாண்டி.